ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம சேலம் தீவட்டிப்பட்டியில் ஒரு ஹைவே பேஸ்டு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சேலம் டு பெங்களூர் போகிற ஹைவே மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேலம் அண்ட் ஏற்காடு சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய லோ பட்ஜெட் பிளாட்ஸ், அக்ரி லேண்ட், அப்புறம் கேட்டட் கம்யூனிட்டி சிஸ்டம் அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அவங்க டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சிஸ்டம் மக்களே. ஸோ கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதால டிடிசிபி ரெரா இப்படி எல்லா அப்ரூவ்டுமே இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே என்னெல்லாம் வருமோ, அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம், 30 ஃபீட் ரோடு, 25 ஃபீட் ஸ்ட்ரீட் ரோடு, அப்புறம் 1 லேக் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் டேங்க், ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலான பைப்லைன் கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட், அப்புறம் சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால், அப்புறம் முக்கியமாக இது வந்து தலைவாய்ப்பட்டி பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ பஸ் ஸ்டாப் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சரௌண்டிங் அண்ட் கரெக்டான லொக்கேஷனை சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சேலத்திலிருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 35 கிலோமீட்டர் வரும். சேலம் டு பெங்களூர் ஹைவே போகிற ரோட்டில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா தீவட்டிப்பட்டி, அதாவது தொப்பூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி தலைவாய்ப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இந்த சேலம் டு பெங்களூர் ஹைவேல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைவேல தான் சேலத்தோட டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது அண்ட் ஓமலூரோட பஸ் ஸ்டாண்டுமே இருக்குது. அண்ட் முக்கியமாக ரிலையன்ஸோட 25 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுமே அங்கே தாங்க இருக்குது. அது போக மேக்ஸிமம் ஆஃப் த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ், மார்பிள் கடைங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஹைவேல தான் இருக்குது. அண்ட் அதுலேயும் முக்கியமாக அந்த ரிலையன்ஸோட 25 ஏக்கர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி தாங்க வருது. நீங்கள் நம்ம சைட்டை விசிட் பண்ணுறப்போவே அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்தோட வேல்யூவே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ரீசனால கூட தான் இந்த இடத்துல பிளாட் போட்டிருக்காங்க. அப்புறம் லோன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டிடிசிபி ரெரா இந்த 2 அப்ரூவ்டுமே இருக்கிறதுனால இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் 70% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னாலுமே வீட்டுக்கு ஒரு 80% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க. அண்ட் ப்ரைஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட 1 ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நம்ம 25 லட்சத்துலேருந்தே கட்டி தரோம். ஸோ இந்த ஹைவேல இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குதுங்க. லைக் சேலத்திலேயே ஃபஸ்ட்டாக வந்து ஐடி கம்பெனி, இஸ்கான் டெம்பிள் இப்படி நிறைய இருக்குது. பட் மெயினாக அந்த ரிலையன்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எந்த அளவுக்கு ஏறும்னே சொல்ல முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒன்ஸ் மேக் எ விசிட். உங்களை யாரும் வாங்க சொல்லி பிரெயின் வாஷ்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம்.